ஆஸ்திரேலியாவில் உள்ள மோனாஷ் விபத்து ஆராய்ச்சி மையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மனிதனின் உருவம் பார்ப்பவர்களை புருவம் உயர்த்த வைக்கிறது. தட்டையான முகம், கழுத்தில்லாத உடலமைப்பு, சுருக்கங்கள் நிறைந்த தடினமான தோல், முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடையில் கூடுதலாக ஒரு மூட்டு என்று பார்க்கவே பயங்கரமாயிருக்கிறார் அந்த விந்தை மனிதன். அருகில் சென்று பார்த்தால்தான் தெரிகிறது அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட செயற்கை மனிதன் என்று. நாளுக்கு நாள் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் விபத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் மருத்துவர், கார்களின் பாதுகாப்பு குறித்து கிராஷ் டெஸ்ட் நடத்தும் நிபுணர் ஆகியோருடன் சேர்ந்து மெல்போர்ன் நகரைச் சேர்ந்த பிரபல சிற்பக் கலைஞர் பேட்ரிசியா பிஸ்னினி ஆகியோர் கிரஹாம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கை மனிதனை உருவாக்கியிருக்கிறார்கள். விபத்தின் போது அதிர்வுகளை தாங்கும் வகையில் கழுத்து இல்லாத உடலமைப்பு, மூளையை காக்கும் விதத்தில் பெரிய மண்டை ஓடு, அதிர்வுகளையும் இதயத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு நெஞ்சுக்கூட்டில் காற்று அறைகளுடன் கூடிய எலும்புகள், சிராய்ப்புகளை தவிர்க்க தடினமான தோல் என்று ஒரு மனிதன் விபத்தில் சிக்கினாலும் காயங்களின்றி தப்பிக்க வேண்டுமென்றால் உடலமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டவே இந்த முயற்சி என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மேலும் என்னை மாதிரி உங்களுக்கு உடம்பு இல்லை, எனவே கவனமாக வாகனங்களை ஓட்டுங்கள் என்று இந்த கிரஹாமை வைத்து ஆஸ்திரேலிய போக்குவரத்து துறை விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்களாம். ஆஸ்திரேலியாவின் போக்குவரத்து துறையினரின் இந்த முயற்சி பொதுமக்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது.